ஓம் சிவாய நமக. ஓம் கிருஷ்ணாய நமக. ஓம் நந்திவாகனாய நமக. ஓம் காமதேனாய நமக. ஓம் நாற்பத்தென்மராய நமக. ஓம் நாற்பத்தென்மர் குலதேவதாய நமக. ஓம் ஜானகல்வராய நமக. ஓம் தோகைமலை கோட்டை ஆளவட்ட கவுண்டர் மகா ஸ்ரீ தம்மக்க பீரகவுடராய நமோ நமோ நமக. ஓம் திருமலசாமி கவுடராய நமோ நமோ நமக. அனைவருக்கும் வணக்கம். நமது உக்கடையேறு மகாஜன உறவுகளுக்கு ஒரு அன்பான செய்தியையும் கருத்துக்களையும் நமது மேற்கு மாதிரிபதியைச் சேர்ந்த ஸ்ரீமான் சிவலிங்க அவர்கள் நமது சமுதாயத்தை பற்றி மேன்மையாக எடுத்துச் சொல்லி வருகின்றார்கள். அவருக்கான ஒரு உற்சாகத்தையும் ஆதரவையும் தந்து இதுவரை கடந்த 3 மாத காலமாக 12 தொடர்களாக வெளிவந்திருக்கிறது. இது 13வது தொடராக ஜேனன்கோட்டையிலே பசிவாரகுலத்தைச் சார்ந்த வீரமாத்தியம்மன் திருமால் மாலை கோயிலிலே இந்த 13வது தொடர் நடைபெற இருக்கின்றது. இந்த தொடருக்கு தலைமையேற்க வந்துள்ள அருமை மாமா ராஜசேகர் அவர்களையும் மாப்பிள்ளை கோபாலகிருஷ்ணன், இந்த கோயிலுடைய தலைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் அன்போடு வரவேற்று பொருளாளர் கிருஷ்ணன் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். அருமை அப்பா என மதிப்பிற்குரிய கெட்டியப்பட்டி ராமசாமி அவர்களையும் நான் மனதார வரவேற்று இந்த கருத்துக்களை சொல்ல அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் பராசக்தியே போற்றி. ஓம் மகாலட்சுமியே போற்றி. ஓம் நாராயணா போற்றி. ஓம் நமச்சிவாய போற்றி. ஓம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் நாகம்பட்டி கிராமம் ஜேனம் கோட்டையிலே பசிரிவாத்தயாதி மக்களுக்கும் உலகவாழ் பொதுமக்களுக்கும் வேண்டுகிற பொழுது வேண்டிய வரங்களை கொடுத்து அவர்களை வாழ்வாங்கு வாழ்வு வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற வீரமாத்தியம்மாள் போற்றி போற்றி. இத்தெய்வத்திற்கு உறுதுணையாயிருக்கின்ற பெருமாள் சாமி போற்றி போற்றி. மூல விக்கிரகமாய் முன்னே இருந்து அத்தனை பக்தர்களையும் வருக வருக என வரவேற்று ஆசீர்வாதம் புரிகின்ற கற்பக விநாயகா போற்றி போற்றி. எல்லா வகை நன்மைகளையும் எந்நாளும் அடைவதற்கு, எல்லா வகை சக்திகளையும் எந்நாளும் பெறுவதற்கு, எல்லா நலங்களையும் எந்நாளும் பெற ஏதுவாக இருக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த அந்த புறங்களிலே வாழுகின்ற திருக்கோயிலை சார்ந்திருக்கின்ற திருக்கோயிலுக்கு சிறப்பாக வழிபாடு செய்ய உதவியாய் இருக்கின்ற இந்த நன்மக்களோடு பல வகையான நன்மைகள் புரிகின்ற நன்மக்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும். அவ்வாறாக ஆசீர்வாதம் தருகின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் உலகத்திலே வாழுகின்ற ஜீவராசிகள் அத்தனையும் தாய்மையான ஒரு இயல்பையே எதிர்பார்க்கும். அவ்வாறான தாய்மையான இயல்புகள் எவ்வாறு மனிதருக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற தத்துவார்த்தத்தையும் எல்லா நெறிமுறைகளையும் எந்நாளும் குடும்பத்திலே வளர்கின்ற குழந்தைகள் முதல் பெரியோர் வரை புகட்டுகின்ற தாய்மார்களுக்கும் உலகெங்கிலும் வாழுகின்ற காவுகுல
காப்பு ஒக்கலிக மகாஜனங்களுக்கும் இந்த பசிரிவார் குளத்திலே புகுந்த வீட்டு பெண்களாய் வந்து இந்த குளத்தை நிமிர்த்தி எல்லா வகை மேன்மையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற புகுந்த வீட்டு பெண்களுக்கும் இந்த குளத்திலே பிறந்த வீட்டு பிள்ளையாய் பிறந்து செல்லுகிற இடமெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்து தத்தம் குழந்தைகளை சீர் மிகுந்தவர்களாக ஆக்கி பெருமையை தேடி கொடுத்து கொண்டிருக்கின்ற பிறந்த வீட்டு பிள்ளைகளுக்கும் பிறந்திருக்கின்ற குழந்தைகளுக்கும் எல்லா வகை நன்மையும் கிடைக்க செய்கின்ற சூழ்நிலையிலே இந்த திருக்கோவிலிலே எல்லா வகை மேன்மையும் பொருந்திய மகாசிரி ஆளவட்ட கவுண்டர் அவர்கள் வருகை புரிந்து கோவிலை வெகு பெருமைக்கு உரியதாக்கி இந்த கோவிலிலே காமுகுல காப்பு ஒக்கலிகளுடைய ஆதி புராண உற்பவ வரலாறு உலகெங்கிலும் இருக்கின்ற காமு குலத்தவர்களுக்கும் ஏனையோருக்கும் செல்ல வேண்டும் என்று பெரும் மனது வைத்து இங்கே வந்திருந்து இந்த 13வது நிகழ்வை படமாக எடுத்து உலகெங்கிலும் காண்பிக்க பேருதவியா இருக்கின்ற தமிழன் 02447 என்கின்ற யூடியூப் சேனல் எல்லா வகை மேன்மையும் பெறுவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை கூறுகின்ற அளவிலே இதை படமாக பார்த்து காட்சியாக பார்த்து மனதிலே நிலைநிறுத்தி பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த நல்ல ஒரு தருணத்திலே பணிவான வணக்கங்களை மிக பணிவன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த நல்ல நிலையிலே காமு குலத்தவருடைய வரலாறு கடந்த 12 தொடர்களாக கண்ணார கண்டு மனம் நிறைந்து அத்தனை பேர்கள் பகுதி பேராவது இதிலே வாழ்த்துக்களை கூறியமைக்கு மிக்க நன்றி கடன்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் நல்லதொரு தகவல் நாடெங்கும் பரவ வேண்டும், உற்றதொரு தகவல் உலகெங்கும் பரவ வேண்டும், சீர்மிகுந்த தகவல் செல்வமாய் ஜொலிக்க வேண்டும் என்கின்ற பெரியோர்களுடைய ஆர்வப்படி ஆசைப்படி இந்த தகவல் இந்த கலியுகத்திலே இந்த மாதத்திலே இந்த நாளிலே இந்த நாளிகையிலே வெளிவிட வேண்டும் என்கின்ற தத்துவார்த்தத்தை ஆளவட்ட கவுண்டர் அவர்கள் உணர்ந்ததால் இறைவன் உணர்த்தியதால் அத்தனை திருக்கோவில் இருக்கின்ற அத்தனை பேரையும் அழைத்து அத்தனை சமூகத்தில் இருக்கின்ற அத்தனை சான்றோர்களை அழைத்து இதை வெளியீடு செய்து இன்றைய நாளிலே எப்பொழுது மக்கள் இந்த மேம்பாடுகளை இந்த சமூக மக்களுடைய பழக்க வழக்கங்களை உலகத்திலே நிலைநிறுத்தி அத்தனை பேரும் காதார கேட்டு கண்ணார கண்டு பலன் பெற வேண்டும், அடுத்து வருகின்ற சமூகம் பயனடைய வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்திலே இந்த தகவலை வெளியே கொண்டு வர தெய்வங்கள் அத்தனையும் உறுதுணையாக இருக்கிறது என்று நாம் அத்தனை பேரும் நம்பும்படியாக செல்லுகின்ற திருக்கோவிலுக்கெல்லாம் செல்லும் பொழுது அந்த கோவிலிலே நல்லவைகள் நிகழ்ந்து நல்ல தகவல் கிடைத்து இதை காட்சிப்படுத்தப்பட்டு உலகோருக்கு தெரியப்படுத்துகின்ற நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. ஆக அத்தனை திருக்கோவில்களும் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த கலியுகத்திலேயும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் இந்த காமு குலத்தவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர்கள், எவ்வளவு வலிமை உள்ளவர்கள், எவ்வளவு தனித்துவம் உள்ளவர்கள், எவ்வளவு பக்தி நெறி உள்ளவர்கள், எவ்வளவு சத்திய நெறி உள்ளவர்கள், எவ்வளவு மேலானவர்கள் என்கின்ற விஷயங்கள் அத்தனை பேருக்கும் புரியும். ஆக இந்த நல்ல நிலையிலே கடந்த தொடரிலே எல்லா வகை மேன்மையும் பொருந்தியிருக்கின்ற வகையிலே காமு குலத்தவர் 9 பேருக்கு, அதாவது உண்டேனவருக்கு லட்சுமி தேவம்மாவையும், ஜான கல்வருக்கு எல்ல கஞ்சம்மாவையும், ஜல்தேனவருக்கு வேவன திம்மம்மாவையும், ஆவிழவருக்கு ஒன்னில் எடுக்கம்மாவையும், வசிலவருக்கு வீர நாகம்மாவையும், எம்மேனவருக்கு கௌரி லக்கம்மாவையும், நசலினவருக்கு பொம்ம சக்கமாவையும், வடவனவருக்கு கஞ்ச மதவானமையாவையும், தானியதவருக்கு ராம சிக்கமாவையும் வெகு சிறப்பாக நந்தி வாகனமும் காமதேனுவும் தேவக கன்னிகைகளும் தேவ மாந்தரும் இன்னும் பெண்ணை பெற்றோரும் தேவ துந்துபி என்கின்ற வார்த்தையும் எல்லா வகை பெருமையும் தந்த வகையிலே கைலாயமலை வாத்தியங்களும் சிவபெருமான் இந்த திருமணம் ஆகின்ற தம்பதிகளுக்கு நகைகளாக சீர்வரிசைகளாக அனுப்பி வைத்த அத்தனை பொருள்களை கொண்டு வெகு சிறப்பாக 12 நாள் திருமண விழாக்களை காமதேனு முன்னிருந்து நந்தி வாகனம் முன்னிருந்து வெகு நேர்த்தியாக நடத்தி வைத்ததை கடந்த தொடரிலே அத்தனை பேரும் கண்ணுற்று மகிழ்ந்திருக்கின்றோம்.
ஆக கடந்த தொடரில் யாரெல்லாம் பார்த்தோமோ அவர்கள் இல்லங்களிலே பிறந்திருக்கின்ற குழந்தைகளுக்கும் பெரியோருக்கும் சான்றோருக்கும் வாழ்வாங்கு வாழ்வு கிடைக்கும். திருமணமாகாத அத்தனை பேருக்கும் திருமண பாக்கியம் கிடைக்கும். வாழ்விலே முன்னேற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நல்ல முன்னேறுகின்ற ஒரு பாக்கியம் கிடைக்கும். வேலை வேண்டுவோருக்கு வேலை கிடைக்கும். தொழில் தெரிப்போருக்கு தொழில் சிறக்கும். கால்நடைகள் அபிவிருத்தியாவோருக்கு கால்நடை அபிவிருத்தியாகும். விவசாயத்திலே சீர்மிகுந்த வேலைகள் மிக சிறப்பாக நடக்கும். இந்த வகையிலே என்னென்ன நல்ல தாற்பயங்கள் நடக்க வேண்டுமோ அவ்வளவும் நடக்க இறைவன் சிவபெருமான் இந்த 9 பேர் திருமணம் செய்தவர்கள் 9, 18 பேரும் அவர்களுக்கு உறுதுணையா இருந்த காமதேனுவும் அவர்களுக்கு உறுதுணையா இருந்த நந்தி வாகனமும் கிருஷ்ண பரமாத்மாவும் சிவபெருமானும் உறுதுணையாய் இருப்பார்கள் என்கின்ற தகவலை மிக உறுதியாக உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்லிக்கொண்டு இந்த தொடரிலே காமு குலத்தவர் என்ன என்ன விருந்துகளை உண்டார்கள், எவ்வாறு அவர்களுடைய திருமணம் நிறைவேறியது, எவ்வாறு அந்த தம்பதிகள் தங்களுடைய குலங்களுக்கு தங்களுடைய வீடுகளுக்கு செல்லும் பொழுது அவர்களை குடி அமர்த்தினார்கள் என்கின்ற தகவலையும் அறிவதற்கான வாய்ப்பு இந்த தொடரிலே கிடைத்திருக்கிறது. ஆக முதல் திருமணம் செய்த உண்டேனவராய வாழ்க, இரண்டாவதாக திருமணம் செய்த ஜல்தேனவராய வாழ்க, மூணாவது திருமணம் செய்த ஜான கல்வராய வாழ்க, நான்காவதாக திருமணம் செய்த ஆவணவராய வாழ்க, அஞ்சாவதாக திருமணம் செய்த வசதிவிடாய வாழ்க, ஆறாவதாக திருமணம் செய்த எம்மேனவராய வாழ்க, ஏழாவதாக திருமணம் செய்த தசலினவராய வாழ்க, எட்டாவது திருமணம் செய்த வடவனவராய வாழ்க, ஒன்பதாவது திருமணம் செய்த தானியதவராய வாழ்க என்கின்ற வாழ்வாதாரத்தை அவர்களுக்கு கொடுத்தவர்கள் தான் காமதேனுவும் தேவ கன்னிகைகளும் எல்லா பெருமையும் மிக்க நந்தீஸ்வரனும் ஆவார். ஆக இதையெல்லாம் வாழ்வாங்கு வாழச் சொல்லி அவர்களுக்கு சிவபெருமான் கொடுத்துவிட்ட தங்க மாலைகள், வைர மாலைகள், வைர அட்டிகைகள், எல்லா வகை நகைகள், எல்லா வகை சீர்வரிசை பொருள்கள், எல்லா வகை வித்தீர்ணமுடைய தோட்டங்கள், எல்லா வகையான உதவி செய்கின்ற கால்நடைகள், எல்லா வகையான குடியிருக்கிற வீடுகள், வழிபாடு செய்கின்ற அங்கே திருத்தலங்கள், பயிலுகின்ற பள்ளிகள், மருத்துவ கூடங்கள், இறை வழிபாடு செய்ய ஆலயங்கள், அங்கே ஆலயம் பயிலுகின்ற குருகுலங்கள் அத்தனையும் உருவாக்கி அந்த உருவாக்கி ஒருங்கே அமையப்பெற்ற இடத்திற்குத்தான் காமபுரம் என்ற பெயர் சூட்டி இருக்கிறார்கள். அது கைலாய மலை மேற்கு அடிவாரத்திலே இருக்கிறது. இப்பொழுது எப்பொழுது சென்றாலும் அந்த இடங்களை கேட்டால் மக்கள் கூறுவார்கள். அதை நாம் அந்த இடத்தை இமாச்சல பிரதேசத்திலே கண்ணுற்று வரலாம். ஆக அந்த நிலையிலே கைலாய மலையில் அடிவாரத்திலே நாம் குடியேறுகிறோம். அந்த செல்வம் மிகுந்த நாள், சிறப்பு மிகுந்த நாள், நன்மை மிகுந்த நாள், மங்களம் மிகுந்த நாள். இந்த நாளிலே காமு குலத்தவர்க்கு வாழ்க்கை ஆரம்பமாகியிருக்கிறது. அந்த ஆரம்பமான திருநாளை எல்லா வகை மேன்மைகளோடும் ஒவ்வொரு ஆண்டிலேயும் ஆவணி மாசம் 23வது தேதி, ஆவணி மாசம் 23ஆம் தேதி தான் காமு குலத்தவர் தத்தம் மனைவியர் 9 பேருடன் 9 பேர் குடியேறுவதாக வரலாற்றாளர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக அந்த பதிவு செய்திருக்கின்ற அந்த வரலாற்றாளர்களுக்கு இந்த குலத்தின் சார்பிலே, இந்த குல மக்களின் சார்பிலே, காமு குலத்தவர் சார்பிலே மிக்க நன்றியை தெரிவித்து அடுத்த தலைமுறையும் அதை நாம் கடைபிடித்து வாழ்வாங்கு வாழ்வோமேயானால் எல்லா நன்மைகளும் நம்மை வந்து அடையும். ஆக அந்த 12 நாள் திருமணம், அந்த 12 நாள் திருமணத்திலே சுமங்கலிகள் தான் அங்கே மங்கள பாடல்களை பாடினார்கள். சுமங்கலிகள் தான் அந்த 9 பேருக்கும் உறுதுணையாக இருந்து குடில்களை கொண்டு அங்கே குடியிருக்க விட்டு கால்நடைகளை அவர்களுக்கு விட்டு எல்லா வகை மேன்மையும் புரிய வேண்டும் என்று உறுதுணையாக இருந்து வீட்டு வேலைகளை, குடும்ப வேலைகளை, விவசாய வேலைகளை, கல்வி வேலைகளை, தெய்வ வழிபாட்டு வேலைகளை, மருத்துவம் கற்கிற வேலைகளை, விலங்குகளை காப்பாற்ற வேலைகளை அத்தனையுமே வழக்கி கொடுக்கிறார்கள் அந்த தேவ கன்னிகைகள். ஆக அந்த தேவ கன்னிகைகள் காமு குலத்தவரோடு இருந்து எல்லா வகை தொழில்களையும் பயின்று கொடுத்த அந்த நன்னாள் தான்
ஆவணி மாதம். அந்த ஆவணி மாதம் என்பது நாம் அத்தனை பேருக்கும் தெரியும் மிக சிறப்புடையது என்று. சூரியன் 9 கிரகத்திலே சூரியன் சக்தி மீதவர் என்பது தெரியும். 9 கிரகங்களிலே சூரியன் தான் தலையாயவர் என்பது தெரியும். ஆக ஆவணி மாசத்திலே அவர் தன்னுடைய சிம்ம ராசியிலே மேசம் முதல் கொண்டு மீனம் வரைக்கும் இருக்கிற 12 ராசிகளிலே 5வது ராசியான பஞ்சம ராசியிலே எல்லா செல்வம் மிக்கவராக அவர் ஆட்சியிலே இருப்பதை உலக மக்கள், உலக மாந்தர் அத்தனை பேரும் இன்று வரை அறிய முடியும். ஆக ஆவணி மாசம் எங்கே குழந்தை பிறக்கிறதோ, எவர் விவசாயம் செய்ய தோட்டம் வாங்குகிறாரோ, எவர் கால்நடை பராமரிக்க கால்நடை வாங்குகிறாரோ, எவர் வேலையை நோக்கி போகிறாரோ, எவர் வியாபாரத்தை தொடுகிறாரோ, எவர் குழந்தை பாக்கிய வேண்டும் என்று கோவில் செல்கிறாரோ, இவர்களுக்கெல்லாம் அவர்கள் நினைத்தது நடப்பது என்பது வெகு முக்கியமானது, நன்மையானது. ஆக இந்த திருக்கோவிலே சார்ந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதும் உண்மையாகிறது. ஆக இந்த 9 பேர் திருமணம் மங்களகரமாக முடிந்து எல்லா மேன்மையும் கிடைக்க வேண்டும் என்று இறைவன் சிவபெருமானிடமும் கிருஷ்ண பரமாத்மாவிடமும் ஆசி பெற்று இந்த 12வது நாளிலே காமதேனுவும் நந்தி வாகனமும் நல்ல வகையிலே அவர்களுக்கு ஆலோசனையை கூறி இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்கின்ற ஆலோசனைகளை கூறி அவர்கள் அந்த நேரத்திலே அவர்கள் காமதேனு அளிக்கின்ற 12 நாள் விருந்தை ஒரே நாளிலேயும் உண்டு அகம் மகிழ்ந்து உள்ளம் குளிர்ந்து மக்களை நீங்கள் 9 பேர் திருமணம் செய்திருக்கிறீர்கள். இந்த 9 பேரிலே யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் பெற்று அவர்களுடைய குழந்தைகளை அதற்கு அடுத்தபடியாக இருக்கின்ற ஏனைய காம குலத்தவர்களும் முறை வைத்து மாமன் மைத்துனன் பார்த்து திருமணம் செய்து வாழ்வாங்கு வாழுங்கள். நீங்கள் கூப்பிடும் பொழுது சிவபெருமானும் கிருஷ்ண பரமாத்மாவும் அனுப்பி வைக்கும் பொழுது நாங்கள் உங்களை வந்து பார்த்து கலியுகம் என்று பாராமல் உங்களை வந்து பார்த்து உங்களுக்கான தேவைகளை நிவர்த்தி செய்கிறோம் என்கின்ற உறுதிமொழியை அங்கே இந்த காம குலத்தவர்க்கும் அங்கே வாழுகின்ற அந்த யாதவ குலத்தவர்க்கும் அறிவுரையாக கூறுகிறார்கள். அவ்வாறு அறிவுரையாக கூறி விருந்து உண்ட நாள் தான் இந்த திருமணமாகி 12வது நாள். ஆக காம குலத்தவர் சிவபெருமானிடம் ஆசி பெற்று விட்டார்கள். ஏற்கனவே கைலாய மலைக்கு அருகே இருக்கிற சொர்க்கபுரியிலே வாழ்கின்ற கிருஷ்ண பரமாத்மாவிடம் ஆசி பெற்று விட்டார்கள். இந்த யாதவ குலத்திலே பெரியவரிடமும் ஆசி பெற்று விட்டார்கள். தேவ கன்னிகளிடம் ஆசி பெற்று விட்டார்கள். ஆயினும் நந்தி வாகனம் தான் நிறைவாக ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். ஆக அந்த நந்தி வாகனத்தவர் இந்த திருமண நிகழ்விலே கலந்து கொண்டு இறைவன் இட்ட ஆணை எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. காம குலத்தவர் திருமணத்தை ஆவணி மாதத்திலே பார்த்து அவர்கள் வீடுகளுக்கு, இல்லங்களுக்கு, மனைகளுக்கு குடிபுகுகின்ற காட்சியை பார்க்கும் பொழுது மனசு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. அவர்கள் வேளாண் தொழில் செய்வதையும், அவர்கள் திருக்கோயிலே பணிபுரிவதையும், அவர்கள் ஆசானாக குருவாக அவர்களுடைய எல்லா மருத்துவ சேவைகளையும் பார்க்கும்போது எனக்கு மிகுந்த மனம் மேன்மை அடைகிறது என்கின்ற தகவலை கூறி நீங்கள் பல்லாயிரத்து ஆண்டு பார்புகழ வாழ்ந்து இந்த கலியுகம் நிறைவுற்ற பிறகு சிவபெருமான் கூறியதை போல யாரெல்லாம் இறைவன் கட்டளைப்படி மேன்மையையும் உண்மையையும் நன்மையையும் செய்து நற்கதி அடைகிறீர்களோ அவர்கள் கலியுகம் நிறைவுற்ற பிறகாக கைலாயத்திலே வந்து அவர் இருக்கையிலே அமர்ந்து சிவபெருமானுடைய வாழ்த்துக்களை பெற வேண்டும் என்று மனம் நிறைந்து கூறி அவரும் காமதேனுவும் தேவ கன்னியர்களும் தேவதுந்து இசைவரும் அவரவர் பொருட்களை அவரவர் பெற்றுக்கொண்டு இந்த அசுவங்கள் பூட்டிய குதிரையோடு அவர்கள் அங்கே தெய்வலோகத்துக்கு செல்கின்ற காட்சி அந்த காமபுரமே கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருக்கிறது. ஆக அந்த காமபுரம் ஆவணி மாதத்திலே திருமணம் காமகுலத்தவருக்கு நிகழ்ந்த போது எவ்வாறு இருந்ததோ அவ்வாறு இன்றைய நாள் காட்சிப்படுத்தப்படுகின்ற இந்த வசனிவார் திருக்கோயில் வீரமாத்தியம்மனுடைய அனுக்கிரகத்தோடும் பெருமாள் தெய்வத்தோட அனுக்கிரகத்தோடும் கற்பக விநாயகர் அனுக்கிரகத்தோடும் இந்த கயாதிகளோட உதவியோடும் இங்கே பூஜை பண்ணுகின்ற அத்தனை பேர்களுடைய இங்கே செயல்பாடுகளோடும் மேன்மையாக திகழ வேண்டும் என்று மனம் நிறைந்து எண்ணி உங்கள் முன்பாக கூறி
இந்த தொடரை காட்சிப்படுத்த வருகை புரிந்திருக்கின்ற அத்தனை நல்லோர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி அடுத்த தொடரிலே உங்களை மிக அன்போடு இந்த 9 நபர்களும் திருமணம் செய்த பிறகாக தங்களுக்கு அடுத்து இருக்கின்ற காமகுலத்தவரோடு எவ்வாறு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள் என்ற மங்கள் தகவலை கூறுவதற்காக அடுத்த தொடரிலே நாம் அத்தனை பேரும் ஒன்று சேருவோம், ஒன்று கூடுவோம், மகிழ்வோம் என்று கூறி இந்த தொடருக்கான வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி அடுத்த தொடரை சந்திப்பார் என்று விடையை கூறி பணிவோடு இந்த விடையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. நீண்ட காலம் நீடூழி காலமாக எல்லாரையும் வாழ வைக்கிற ஆளவட்ட கன்று இந்த கோயிலுக்கு வந்திருந்து இந்த கோயிலுக்கு பெருமை சேர்த்து இந்த தெய்வத்தோட அனுகிரகத்தை பெற்று இங்க வந்திருக்கிற அத்தனை பேரையும் மனமாற வாழ்த்துறதுக்கு நீங்க வந்திருக்கிறது பெருமையா தெரிஞ்சு இந்த கோயில் சார்பில் உங்களை வருக வருகை என வரவேற்று இந்த திருக்கோயிலாலே ஆன இந்த பிரசாதங்களையும் இந்த திருக்கோயிலுக்கு எல்லா வகை மேன்மையும் கிடைத்திருக்கிறது. அந்த மேன்மையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த திருக்கோவில் பெரியதனக்காரர்கள் சார்பிலே இன்னும் இந்த திருக்கோயிலுக்கு மாமன் மைத்துனர்காரர்களே எல்லா வகை மேன்மை கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்கு பணிந்து அளிக்கிறார்கள். அன்போடு ஏற்றுக்கொள்ளவும். ஓம் வீரமாத்தியம்மாய நமோ நமோ நமக. ஓம் ஜேரங்கோட்டையிலே குடிகொண்டு அருள்வாளிக்கின்ற வீரமாத்தியம்மாய நமோ நமோ நமக.